எல்லாரோடைய கர்ம வினை பாவங்களை போக்கக்கூடியது. எல்லாரோட ஜாதகத்திலும் ஏதாவது ஒரு ரீதியான கர்ம தோஷம் அப்படின்றது இருக்கும், பாவங்கள் இருக்கும். அதை போக்கக்கூடிய நாள் தான் இந்த விசாக நட்சத்திரம். இந்த வைகாசிக்கும் விசாகத்துக்கும் இணையக்கூடிய நட்சத்திரம் அது சொல்லுது. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நட்சத்திரம். இந்த நாள் அன்று நம்ம விரதம் இருந்து பண்றது, தைப்பூச விரதம், அதெல்லாம் விட முக்கியம் இந்த வைகாசி விசாகம். அந்த வைகாசி விசாகம் அன்று நம்ம விரதம் இருந்து நம்ம முருகனை மனசார பிரார்த்தனை பண்ணும்போது நீங்கள் அனைத்தும் போகக்கூடிய நாட்கள். தெரிஞ்சு தெரியாம செய்த எதிர்வினை பாவங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் போக்கக்கூடியது தான் வைகாசி விசாகம். திருச்செந்தூரும் ஒரு மலை கோவில் தான். காலப்போக்கில் அது தரமட்டம் உயர்ந்ததுனால கடலோடு சேர்ந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செய்வன பிரச்சனை, பில்லி சூன்யம் இருக்கவங்க எல்லாருமே இந்த வைகாசி விசாகம் அன்று அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு எடுக்கும் போதும் நமக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். லைஃப்ல எவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணி வந்தாலுமே அவங்களால வாழ்க்கையில் மேலே 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 ஏறவே முடியாது. இருக்கிறதுலே ரொம்ப தலை சிறந்த தோஷமாக சொல்லப்படுது பிரம்மகத்தி தோஷம். நம்மளுடைய முருகரும் சூரசம்ஹாரம் பண்ணிட்டு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. பிரவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வைகாசி மாதம் வந்தாலே வைகாசி விசாகம் முருகருக்கு உகந்த நாள். இப்போ வைகாசி விசாகத்துடைய வரலாறு என்ன? வைகாசி விசாகம் முருகரோட பிறந்த நாள். முருகர் பிறந்த நாள் அப்படின்னு சொல்றதை விட சிவபெருமானோட நெற்றிக்கண்ணில் இருந்து தீப்பொறியா வெளியில வந்து அது 6 உருவமாக போய் 6 உருவம் ஒன்று சேர்ந்த நாள் தான் வைகாசி விசாகம். அதான் ஒன்று சேர்ந்த நாள். கந்தன் கடம்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய முருகப்பெருமான் உதித்த நாள், அதுதான் வைகாசி விசாகம். வைகாசி விசாகத்துல என்ன மாதிரியான, ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் முருகர் வழிபாடு ஒவ்வொரு நாள் ஃபேமஸா இருக்கு. இப்போ தைப்பூசம் எந்த அளவுக்கு பழனியில ரொம்ப பிரசித்தியா கொண்டாடப்படுதோ அந்த அளவுக்கு தெற்கு பகுதிகளில் கொண்டாடப்படல. ஆனால் வைகாசி விசாகம் தெற்கு பகுதிகளில் கொண்டாடுற அளவுக்கு நம்ம வட தமிழகத்துல வைகாசி விசாகம் கொஞ்சம் கம்மியான கொண்டாட்டம் தான். ஸோ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஏன் அப்படின்னா, இந்த பூசம் நட்சத்திரம் மையம் கொண்டு வரக்கூடியதுனால தை மாதத்துல முதல் வர்றது பூச நட்சத்திரத்தோட வந்தால் தைப்பூசத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் விசாக நட்சத்திரத்துக்கு கொடுக்கறது இல்லை வைகாசி மாதத்துல. ஆனால் முக்கியமா வைகாசி விசாகத்துக்கு தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா வைகாசி விசாகம் இன்னொரு இதோட தொடர்பு கொண்டதாக சொல்லப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரோடைய கர்ம வினை பாவங்களை போக்கக்கூடியது. எல்லாரோட ஜாதகத்திலும் ஏதாவது ஒரு ரீதியான கர்ம தோஷம் அப்படின்றது இருக்கும், பாவங்கள் இருக்கும். அதை போக்கக்கூடிய நாள் தான் இந்த விசாக நட்சத்திரம். அந்த வைகாசிக்கும் விசாகத்துக்கும் இணையக்கூடிய நட்சத்திரம் அது சொல்லுது. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நட்சத்திரம். இந்த நாள் அன்று நம்ம விரதம் இருந்து பண்றது ரொம்ப ரொம்ப, இப்போ எப்படி கந்தசஷ்டி விரதம், தைப்பூசம் விரதம், அதெல்லாம் விட முக்கியம் இந்த வைகாசி விசாகம். ஏன்னா இந்த நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமியும் முருகரும் ஒரே நாள் நம்ம தரிசிக்கக்கூடிய நாளாகவும் இந்த வைகாசி விசாகமாக சொல்லுது. நிறைய விசேஷம் இந்த வைகாசி விசாகத்துக்கு இருக்குது. நான் எப்படி கந்தசஷ்டி விரதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேனோ அதே ஈக்குவல் நான் வைகாசி விசாகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த 6 நாட்கள் விரதம் இருப்பேன். ஏன் அந்த 6 நாட்கள் விரதம் அப்படின்னா, இன்றைய தினமும் பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகர் கோவிலில் வசந்த மண்டபத்தில் மீன் தொட்டி மாதிரி வச்சு ஒரு 6 பொம்மை மீன் விட்டு வைகாசி விசாகம் தந்து பூஜை பண்ணுவாங்க. இது திருவிழா நடக்கும். இந்த 10 நாள் திருவிழாவில் அன்றைய தினம் பொம்மை மீன் வச்சு ஒரு இது பண்ணுவாங்க. ஏன்னா அதற்கான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரசுராமர் முனிவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு 6 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த 6 பிள்ளைங்க குளத்தில் குளிச்சுட்டு இருந்தாங்க. குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த குளத்தில் அவங்க பண்ணக்கூடாத சில தப்புகள்லாம் பண்ணி அந்த குளத்துல இருந்து இருந்த மீன்கள் தவளைகள்லாம் இறந்து போயிடுச்சோம். அப்போ இந்த பரசுராம முனிவர் என்ன சொன்னா, நீங்கள் வெளியில் வாங்கப்பா, வெளியில் வாங்கன்னா எந்த பிள்ளைங்க அப்பாவோட பேசி கேட்காதுங்களே. அவர் என்ன பண்ணாங்க, பசங்க வெளியில் வரவே இல்லை. சொல்லி சொல்லி கேட்டும் வராததுனால பரசுராம முனிவர் என்ன பண்ணார், அவங்களுக்கு சாபம் விட்டுட்டார். நீங்களும் மீன்களாக மாறணும்னு சொல்லி சாபம் விட்டார். அந்த 6 மீன்கள் அந்த குளத்திலேயே இருந்து அப்படியே நீந்துட்டு பல நாட்கள் போயிடுச்சு. அப்போ அந்த மீன்கள் அப்பா கிட்ட கேட்கும்போது எங்களுக்கு விமர்சனம் அப்படி எப்படின்னு கேட்கும்போது, பார்வதி தேவி மனசு வச்சா மட்டும்தான் அவங்களுக்கான பாவ விமோச்சனம் கிடைக்கணும். அப்போ பார்வதி தேவி நம்ம முருகருக்கு ஞானப்பால் ஊட்டிட்டு இருக்கும்போது, தங்க கிணத்துல ஞானப்பால் ஊட்டிட்டு இருக்கும்போது அதில் 1 டிராப்ஸ் பூமியை நோக்கி கீழே போய் அந்த பால், அந்த 1 டிராப் பால் கடல்ல போகும்போது அந்த 1 டிராப்பை அந்த 6 மீன்கள் உண்ணி அவங்களுடைய பாவ விமர்சனம் போனதாக சொல்லப்படுது. அதுதான் வைகாசி விசாகம். அப்போ நம்மெல்லாம் சாதாரண ஒரு மனுஷங்க,
நம்ம செய்த கர்ம வினைகள், நம்ம செய்த பாவங்களை போக்கிக்கணும் அப்படின்னா இன்றைய தினம் அந்த வைகாசி விசாகம் அன்று நம்ம விரதம் இருந்து நம்ம முருகனை மனசார பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடியது நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்தும் போகக்கூடிய நாட்கள் தான் அது. அது பல பேருக்கு தெரியல. நம்ம எப்படி கந்த சஷ்டி விரதம் தைப்பூசம் விரதத்துக்கு ஈக்குவலானது தான் வைகாசி விசாகம். வைகாசி விசாகம் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி 6 நாள் வந்து விரதம் இருக்கணும் அப்படின்லாம் சொன்னீங்க. முறை என்ன மேம்? என்ன வழிபாட்டு முறை என்ன? இல்லை 6 நாள் விரதம் இருக்கணும் கண்டிஷன் கிடையாது. பட் நான் விரதம் இருக்கேன்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த 6 மீன்கள் மாதிரி ஒவ்வொரு நாள் என்னுடைய ஒவ்வொரு கர்ம வினையும் போகணும், என்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்கணும்னு சொல்லிட்டு நான் விரதம் இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறாமை, போட்டி, துரோகம், எதிரிகள் இது எல்லாமே என்னை விட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் நான் 6 நாள் விரதம் இருப்பேன்னு நான் சொல்கிறேன். இந்த வைகாசி விசாகம் முதல்ல எப்போ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 30ஆம் தேதி வைகாசி விசாகம். விசாகம் நட்சத்திரம் நமக்கு 2 மணி வரைக்கும் இருக்குது. ஆனால் பௌர்ணமி திதி அப்படின்றது பார்த்திங்கன்னா 12:38க்கு அப்புறம் தான் நமக்கு பௌர்ணமி திதி வருது. ஆனால் நமக்கு வைகாசி விசாகம் மே மாதம் 30ஆம் தேதி தான் இருக்குது. நான் 25ஆம் தேதியிலேருந்து விரதம் எடுத்துருவேன். ஒரு வேளை மட்டும் உணவு எடுக்காமல் என்னோடய விரதத்தை கண்டினியூ பண்ணி வந்துட்டு 30ஆம் தேதி முழு நேரம் விரதம் இருப்பேன். இதுதான் என்னுடைய விரதம். இதுதான் நான் இருக்கக்கூடிய இதுதான் நான் பல ஆண்டுகளாக இருந்துட்டு இப்படி தான் இருக்கணும்னு ரூல்ஸ் கிடையாது. இது நான் என்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸை நான் போக்கிக்கணுன்றதுக்காக முருகனுக்காக 6 நாள் விரதம் இருக்கக்கூடிய நாளாக நான் வச்சிருக்கேன். வைகாசி விசாக வழிபாடு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் தரும்? நான் சொல்லிட்டேனே, மொத்தமாக சொல்லிட்டேனே, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து வித கர்ம வினையும் போக்கும். கர்ம வினை, பாவங்கள், அதற்கப்புறம் வந்து நம் தெரிஞ்சு தெரியாமல் செய்த எதிர்வினை பாவங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போக்கக்கூடியது தான் வைகாசி விசாகம். வைகாசி விசாகம் இப்போ கோவில் தரிசனங்கள், நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலில் போய் முருகர் வழிபடுறது சிறப்பு. இப்போ விசேஷமாக நம்ம வந்து அந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னா எந்த ஆலய தரிசனம் வந்து சிறப்பு வாய்ந்தது? வைகாசி விசாகம் அதாவது மே மாதத்து தான் வரும். எப்பயுமே நமக்கு வரும்போது ஹாலிடேஸில் தான் இருக்கும். நீங்கள் இந்த பூஜை அந்த பூஜை அப்படி இப்படின்றதுக்கு ரொம்ப செலவு பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்டே இருக்கக்கூடிய கர்ம வினை போகணும், நம்ம கிட்ட இருக்க தோஷங்கள் போகணும் அப்படின்னா திருச்செந்தூரில் காலையில் ஆரம்பிங்க. காலையில் திருச்செந்தூர் முருகரை பார்த்துட்டு, ஏன் திருச்செந்தூரில் ஆரம்பிக்க சொல்கிறோன்னா திருச்செந்தூரும் ஒரு மலை தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் முருகர் கோவில் மலை மேல் இருக்கக்கூடிய கோவில். ஆனால் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் திருச்செந்தூர் மட்டும்தான் கடலில் இருக்கக்கூடிய கோவில் நினச்சிட்டு இருக்கோம். கிடையாது, அதுவுமே ஒரு மலை. நம்மளுடைய அகசியமா முனிவர் என்ன சொல்லியிருக்காருன்னா திருச்செந்தூரும் ஒரு மலை கோவில் தான், காலப்போக்கில் அது தரமட்டம் உயர்ந்ததுனால கடலோடு சேர்ந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மலைக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தனமலை. அந்த சந்தனமலை எங்கே இருக்குன்னா திருச்செந்தூர் கடலோரம் கனெக்ட் ஆகி ஒரே நேர்கோட்டில் நமக்கு ராமேஸ்வரத்தோட கனெக்ட் ஆகுது. அப்போது அந்த வைகாசி விசாகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்று நம்ம திருச்செந்தூர் முருகரையும் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமியும் ஒரே நாள் தரிசனம் பண்ணும்போது நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மகத்தி தோஷம் அப்படின்றது நீங்குவதாக ஐதீகம் சொல்லுது, புராணமும் சொல்லுது. யாருக்கெல்லாம் பிரம்மகத்தி தோஷம் இருக்குது, யாருக்கெல்லாம் சனி பகவானால் தாக்கம் இருக்குது, யாருக்கெல்லாம் சூரியன் பிரச்சனை இருக்குது, யாருக்கெல்லாம் குரு பகவான் பிரச்சனை இருக்காரு அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த வைகாசி விசாகம் அன்று திருச்செந்தூர் முருகரையும் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமியும் தரிசனம் ஒரே நாள் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷமும் நீங்கும். பர்டிகுலராக விரதம் இருந்து போங்க. சும்மா டூருக்கு மாதிரி போகாமல் விரதம் இருந்து போகும்போது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இல்லை எங்களால் அப்படி போக முடியாது, ஒரே நாள் நாங்கள் 2 கோவிலையும் பண்ண முடியாது, ஏன்னா இது இந்த எண்டில் இருக்குது அது அந்த எண்டில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதே ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் தேவிப்பட்டினம் இருக்குது. அந்த இடத்துல நமக்கு ரணபலி முருகர் கோவில் இருக்குது. அந்த ரணபலி முருகர் கோவிலையும் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். அந்த கோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திருச்செந்தூர் முருகரும் இருக்காரு, ராமநாதன் சுவாமியும் இருக்காரு. 2 பேருமே அந்த கோவிலில் ஒன்றாவே இருக்காங்க. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் எப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேல் சம்ஹார மூர்த்தியாக இருக்கக்கூடியது. அங்கே வேல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எல்லா ஊர்லேயுமே நம்ம வேல் பட்டை ஓம் போட்டு பார்த்துருப்போம். பட் அந்த கோவிலில் மட்டும்தான் வேல்லையே முருகப்பெருமான் ஒரு காலை நீட்டிக்கிட்டு ஒரு காலை மடக்கிட்டு அந்த வேல்லையே அவருடைய உருவம் தெரியும். அந்த வேல் வந்து சத்ரு சம்ஹார வேலாக சொல்லப்படுது. கண்டிப்பாக வைகாசி விசாகம் அன்று தான் அந்த வேலை வெளியில் எடுத்து பூஜை பண்ணுவாங்க. அதற்கப்புறம் நமக்கு கந்த சஷ்டி அன்னைக்கு சூரசம்ஹாரம் பண்ணுற அன்னைக்கு அந்த வேல் எடுத்து பூஜை பண்ணுவாங்க. இந்த 2 நாட்களில் மட்டும்தான் அந்த வேல் வெளியில் எடுத்து பூஜை பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த கோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம்
ஆக்சிடென்ட் ஆயிட்டு நடக்கவே முடியல, சர்ஜரி பண்ணணும், அந்த மாதிரி சூழலாம் இருக்கவங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக உடம்புல ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். நோய், செய்வன பிரச்சனை, பில்லி சூனியம் இருக்கவங்க எல்லாருமே இந்த வைகாசி விசாகம் அன்று அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு எடுக்கும் போதும் நமக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். நீங்க அந்த கோவிலுக்கு போகும்போது இந்த 2 கோயிலுக்கு போன பலன் அந்த கோவில் உங்களுக்கு கொடுக்கும். சேம் பலன் பிரம்மகத்தி தோஷத்தையும் போக்கி. நீங்க சொன்ன அந்த தோஷங்கள், அதுல மற்ற ஜோதிட விஷயங்கள்லாம் மக்களுக்கே தெரியும். இப்ப சனியினால் வரக்கூடிய தாக்கம், குரு பார்வை, அந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே தெரியும். இந்த பிரம்மஹத்தி, நம்ம அங்காள பரமேஸ்வரியோடைய வரலாறுலாம் நம்ம இதை கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன பண்ணும் மேம்? இந்த பிரம்மஹத்தி தோஷம்ங்கிறது இருக்கா? அப்படியே ஒரு சாமானிய மனிதர்களுக்கும் இருக்கா? இருக்கு. ஏன்னா பிரம்மகத்தி தோஷம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள தலையே தூக்க விடாது. என்ன ஜாதகம் இருந்தாலும் சரி, அவங்க லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணி வந்தாலுமே அவங்களால வாழ்க்கையில் மேலே 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 ஏறவே முடியாது. இருக்கிறதுலே ரொம்ப தலை சிறந்த தோஷமாக சொல்லப்படுது பிரம்மகத்தி தோஷம். அடுத்த தோஷம் வந்து புனர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிரம்மகத்தி தோஷம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு குலதெய்வ அருள் கொடுக்காது, நம்மளுடைய எந்த கிரகங்களும் நமக்கு நல்லது பண்ண விடாமல் ஒரு தடுக்கக்கூடியது, நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஒரு சூழலே போக முடியாமல் நம்மளை முடக்கி போடக்கூடியது தான் இந்த பிரம்மகத்தி தோஷம். இந்த புணர்ப்பு தோஷம்ன்றது என்னன்னா, நம்மளுடைய மனதாலையும் புத்தியாலையும் முடக்கி போடுறது இந்த புணர்ப்பு தோஷம். ஒவ்வொரு தோஷத்துக்கும் ரொம்ப ஸ்பெஷல் இருக்குது. அதுலேயும் இந்த தலைமையான தோஷம் தான் பிரம்மகத்தி தோஷம். ஏன்னா அது சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷம்ன்றதுனால தலைமை. அந்த ராமநாதபுரத்திலேயே பார்த்தீங்கன்னா, ராமநாத சுவாமிக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டதுனால தான் கடலோரத்தில் சிவலிங்கத்தை பிடிச்சு அவர் பூஜித்து அவரோட பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி நம்மளுடைய முருகரும் சூரசம்ஹாரம் பண்ணிட்டு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. ஸோ அதுதான் இந்த 2 கோவிலை ஒரே நாள் வைகாசி விசாகம் அன்று நம்ம தரிசனம் பண்ணும்போது நம்மளோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மகத்தி தோஷம் போயிடும் அப்படின்றது ஐதீகம். ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்தால் அது கண்டிப்பாக கண்டினியூட்டி ஆகுது. நான் ஜாதகம் பார்க்க வருது, நிறைய கர்மாஸ் கண்டினியூட்டி ஆகுது. சில கிரகம் அப்படி டெட்டோ அப்பா ஜாதகத்தில் இருந்தால் பையன் ஜாதகத்தில் இருக்குது, இல்லை அம்மா ஜாதகத்தில் இருந்தால் பையன் ஜாதகத்தில் இருக்குது. அப்படி ஒரு பையன் ஜாதகத்தில் மட்டும் இல்லை, அப்படியே ஒரு பையன் பொண்ணுன்னு அப்படியே கண்டினியூ ஆகுது. இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த மாந்தியுமே நான் ரொம்பவே பார்க்குறேன். மாந்தியுமே பார்த்தீங்கன்னா அம்மா ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தால் 2 பொண்ணுங்க ஜாதகத்தில் லக்னத்தில் இருக்குது. வாழ்க்கையை முடக்கி போடுது. இந்த கர்மா கண்டினியூட்டி கண்டிப்பாக அப்படியே ஒவ்வொன்று வருது. அப்போது நமக்கு இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நேரங்காலம் இருந்தாலுமே இந்த மாதிரி விரத நாட்கள் வருது பார்த்தீங்கன்னா, சில திதி சில நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நாளில் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம். அது மாதிரி இந்த வைகாசி மாதம் வரக்கூடிய விசாக நட்சத்திரம், ஏன்னா அது நமக்கு பௌர்ணமியோடு வரதில்லை, அந்த நாளன்று நம்ம விரதம் இருந்து இந்த கோவில்லாம் போயிட்டு வரும்போது நம்மளுடைய தோஷங்கள் போவதாக சொல்ல. வைகாசி விசாகம் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.